IAS 2025, the accelerator program. So I just want to talk a little about that. IAS 2025, the accelerator program. In the program எதுக்காக அப்படினு சொன்னா நான் நிறைய தடவை அட்டெண்ட் பண்ணிட்டேங்க யூபிஎஸ்சி. ஆனால் என்னால் வந்துட்டு என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னே சொல்ல முடியல. நான் கரெக்டாக தான் படிக்கிறேன், கரெக்டாக தான் ஷெட்யூல் பண்ணுறேன். ஆனால் என்னால் அந்த டார்கெட்டை ரீச் பண்ண முடியல. ப்ரிலிம்ஸை வந்து என்னால் கிளியர் பண்ண முடியல. ஃபர்தர் எனக்கு ஐ ஹாவ் ஸ்ட்ரகிள்ஸ் வித் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்காக இந்த IAS 2025 150 days accelerator ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு திங் ஜஸ்ட் வாண்டட் டு டேக் திஸ் இனிஷியேட்டிவ் ஆஃப் தி ஆக்சிலரேட்டர் ப்ரோக்ராம். இந்த ஆக்சிலரேட்டர் ப்ரோக்ராம் மூலமாக 150 days தான், 150 daysல டார்கெட் பண்ணி 120+ ப்ரிலிம்ஸ் வந்து ப்ரிலிம்ஸில் எடுக்கிறதுக்கான ஒரு டார்கெட். ஸோ ஒரு பிளான்டு டிசைன்டு கோர்ஸ். அதில் டெஸ்ட்ஸ் இருக்கும், மாக் டெஸ்ட்ஸ் இருக்கும், வீக்லி லைக் அனாலிசிஸ், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ப்ராக்ரஸ் செக், இது எல்லாமே இருக்கும். ஒவ்வொருத்தரும் எங்கே மிஸ் ஆகுறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு we can finally find out. இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் யாருக்கு இது சூட் ஆகும்? இந்த IAS 2025 யாருக்கு ஆக்சிலரேட்டர் ப்ரோக்ராம் வந்து யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா, it can be for 2 sets of people. So number 1 is those who have given multiple attempts already. நிறைய தடவை நான் அட்டெம்ப்ட் கொடுத்துட்டேன், 3 தடவை அட்டெம்ப்ட் கொடுத்துட்டேன், 4 தடவை அட்டெம்ப்ட் கொடுத்துட்டேன், ஆனால் என்னால் வந்துட்டு என்னன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த IAS 2025 தி ஆக்சிலரேட்டர் ப்ரோக்ராம் வந்து ஹெல்ப் பண்ணும். எப்படி ஹெல்ப் பண்ணும்? சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக. அவங்க ஆல்ரெடி வந்து பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, படிச்சுட்டாங்க, லைக் ப்ராக்டிஸும் ஓரளவுக்கு பண்ணியிருப்பீங்க. இன் தட் கேஸ் வேர் வென்ட் ராங் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அந்த ப்ராப்பராக ஒரு டிசைன்டு கோர்ஸ் அண்ட் லைக் ப்ரோவன் மெத்தடாலஜி ஆஃப் டாபிக்ஸ், யூபிஎஸ்சி எங்கெங்கே டார்கெட் பண்ணி கொஸ்டின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது you will be able to clear the preliminations and further you will be taken forward to mains answer writing practices. This 150 days is only for prelims. After that there will be practice session for answer writing, mains answer writing. Okay. The second set of people, though, for those who it would work for is, நான் இப்போதாங்க பேசிக்காகவே ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து யூபிஎஸ்சி பற்றி நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், யூபிஎஸ்சியில் எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் எனக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரில, என்ன படிக்கன்னு தெரில. ஸோ யூ நோ வாட், 1 year நம்ம வந்து ஒரு 1 year கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 year கோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைக் we will pay the full fees for 1 year course. Yeah, of course. அதுக்கப்புறமா அங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தி பேசிக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. IAS எக்ஸாம் பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 5-6 months ஆகுமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எதுக்கு 5 months ஆகும்? அதுதான் இன்ஸ்டாகிராமில், அதுதான் யூடியூப்பில் கொட்டி கிடக்குது, பிளாகில் இருக்குது. அஃப்கோர்ஸ் தே ஆர் கான்டென்ட்ஸ், பட் லைக் டு டேக் இட் இன் டு யுவர் மைண்ட் அண்ட் தட் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுங்கிற அந்த ப்ராக்டிஸிங், அந்த மோட் ஆஃப் ப்ராக்டிஸிங்குள்ளே வர்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக 5-6 months ஆகிடும். அப்போ அந்த 5-6 months கழித்து நம்ம யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர், அப்போ தான் அதுக்குள்ளே நமக்கு அந்த கோர்ஸில் வந்து பாதி முடிஞ்சிடும். தென் யூபிஎஸ்சி வில் அனௌன்ஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் இந்த January பாசிபிளி. ஸோ அந்த January month அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே எல்லாரும் கூட சேர்ந்து வேகமாக நம்மளும் நான் இந்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு படப்படன்னு ஒரு பதட்டத்தோடு படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஐ மீன் ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். Can you see the thing that revision has to be after multiple preparation, understand multiple mode of preparation. நீங்கள் வந்து படிச்சிருக்கணும், எழுதி பார்த்துருக்கணும், அதுக்கு டெஸ்ட் எழுதிருக்கணும், அதுக்கப்புறம் தான் ரிவைஸே பண்ண முடியும். பட் இங்கே என்ன பண்ணுவீங்க, ஸ்ட்ரெயிட்டாக ரிவிஷனுக்கு வந்துடுவீங்க. அந்த மாதிரி அந்த 1 yearோட ஃபீஸ் வேஸ்ட் ஆகும், அந்த 1 yearோட லைக் டைம் வேஸ்ட் ஆகும் இல்லையா? அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு those who are very basic in UPSC and you want to see what is actually UPSC examination,
அப்படின்னு பார்க்கணுங்கிறவங்களுக்கு இந்த லைக் தி ஆக்சலரேட்டர் ப்ரோக்ராம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஐ கிளியர்லி சே திஸ் இஸ் நாட் அ கிராஷ் கோர்ஸ். கிராஷ் கோர்ஸ்னால் 2-3 monthஸில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிக்ஸ் மட்டும் சொல்லிக் கொடுக்குறது. திஸ் இஸ் நாட் தட். கிராஷ் கோர்ஸஸ் எனிஹவ் இட் இஸ் நாட் கோயிங் டு சப்போர்ட் எனிபடி, ஈவன் இட் இஸ் ப்ராக்டிஸ், even it is a revision, even it is for like those who want to check. No, it is not going to help. Here in this the accelerator program 150 days ப்ராப்பரா என்னென்ன படிக்கணும், என்னென்ன புக்ஸ் என்னங்கிறத ஒரு ப்ரிவ்யூ மாதிரி நீங்க வந்து பார்த்துடுவீங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்த அட்டம்ப்ட்ல ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ அது எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம ஒரு மரத்தை வெட்டணும் அப்படின்னா we need to sharpen the knife ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ நம்ம பொறுமையாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரு 3 years 4 years எடுக்கக்கூடிய டைம், நம்மளோட யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு வந்து 3-4 years எடுக்கக்கூடிய டைம். இப்படி நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் கோர்ஸில் இந்த 150 days ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே கடகடன் எல்லாத்தையும் ஒரு வேகமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 3 years ஆகாது, 1-2 yearsல நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். திஸ் இஸ் தி ஐடியா ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். ஸோ இந்த ஆக்சலரேட்டட் ப்ரோக்ராமுக்கு கம்மிங் சண்டே ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அவங்களோட ப்ராப்ளம் என்ன, அவங்களோட லைக் லேக்கிங் எங்கே லேக் ஆகுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான பர்சனலைஸ்டு சொல்யூஷன் கொடுக்க போகிறேன். That orientation will give you more insights about this IAS 2025 the accelerator program. In case உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா you can call or you can WhatsApp me at the like பயோல ஒரு நம்பர் இருக்கும் 7708116991 அப்படிங்கிற அந்த நம்பர் இருக்கும். அந்த நம்பரில் you can simply like contact me for further details. Thank you.